ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அண்ணன் ஒரு சூப்பரான ஐடியா கொடுத்துருக்காங்க அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, நம்ம அண்ணன் கொடுத்த ஐடியா ரொம்ப நல்ல ஐடியா தான் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ வந்து நம்ம சரவணனை அடித்தோ மிரட்டியோ இல்லை பயம்படுத்தியோ இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்னு நினைக்கிறது எதுவுமே நடக்க போகிறதில்ல. கண்டிப்பாக வந்து இப்படி ஒரு முயற்சி எல்லாமே பார்த்திங்கன்னா வீணாக தான் போகுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம சரவணனை எப்படியாவது வந்து கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்ம சண்முகம் நினச்சிட்டு இருந்தார். இது மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணி அப்படின்னு தான். ஆனால் நம்ம அண்ணன் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான ஐடியா கொடுத்துருக்காங்க. ஏன்னா நீங்கள் பண்ணது தப்பு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எப்போவுமே வந்து இப்போ இல்லை, எப்போவுமே வந்து சரவணனை ஒரு மாதிரியும் சின்னத்தானை ஒரு மாதிரியும் தான் பார்த்துருந்தீங்க நீங்கள். அது மட்டும் இல்லாமல் சின்னத்தானை உங்கள் பிள்ளையாகவும் பெரியாத்தானை உங்கள் மனைவி பிள்ளையாகவும் தான் இருந்தீங்க. கண்டிப்பாக வந்து இந்த விரிசல் வந்து அது மனசுக்கு ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கும். அது வந்து அவங்கள திட்டியே அது மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து ஒரு குறை சொல்லியே வந்து அவங்கள தாழ்த்தியே வச்சுருந்தீங்க. அதனால தான் வந்து அவருக்கு இதெல்லாம் வந்து பழகி போச்சு அப்படின்ற மாதிரி அவங்களுடைய உணர்வுகளை பார்த்திங்கன்னா நம்ம அண்ணன் வந்து ரொம்ப சூப்பராக வந்து எடுத்து சொன்னாங்க. அப்போ தான் வந்து நம்ம சண்முகத்துக்கே புரியுது. ஏன்னா 2 பேருமே வந்து என் புள்ள தானே, 2 பேருக்கும் உடைய உடம்புல ஓடுறதும் ஏன் ரத்தம் தானே, அப்போ 2 பேரும் ஒரே மாதிரி தானே இருப்பாங்க. இப்போது நம்ம வந்து தாழ்த்தி பேசுகிறதுனாலே வந்து இந்த மாதிரி வந்து நம்ம சரவணனுடைய மனசுக்குள்ளே ஆழமாக பதிஞ்சிடுச்சு. அவனையும் தான் புள்ள அப்படின்னு சொல்லிட்டு பாசமாக கூப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம சண்முகத்துடைய மனசுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டாங்க நம்ம அண்ணன். அதன்படி வந்து நம்ம சரவணனும் பார்த்திங்கன்னா மூத்தவனே அப்படின்ற மாதிரி வந்து நம்ம சண்முகம் கூப்பிட்டார் இல்லையா. உண்மையிலேயே வந்து நம்ம சரவணனுடைய வாயிலிருந்து வந்து நல்ல விஷயங்கள் வரல அப்படின்னாலும், அப்பா அப்படின்ற விஷயங்கள் வரல அப்படின்னாலும் மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு சந்தோஷத்தோடு தான் வந்து திரும்பி பார்த்தாங்க நம்ம சரவணன். ஏன்னா அவருக்குள்ளேயே வந்து ஒரு பாசத்தை எதிர்பார்க்குவாங்க இல்லையா. நம்ம அப்பா கிட்டே இருந்து இந்த பாசம் நம்மளுக்கு கிடைக்கவே இல்லை, இப்படி பேச மாட்டாரா அப்படி பேச மாட்டாரா அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பு இருந்திருக்கும் இல்லையா. எல்லாருமே மனுஷங்க தானே அப்படின்ற மாதிரி வந்து நம்ம சரவணனும் பார்த்திங்கன்னா அமைதியாக நின்று கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனடியாக என்ன நம்ம செண்பகவல்லி குடுகுடுன்னு ஓடி வராங்க. என்ன நடக்குதுங்க, அவங்ககிட்ட நீங்கள் பேசவே வேணாம், ஏன்னா ஏதாச்சும் ஒன்று கொள்கையை குழப்பி இந்த கல்யாணத்தை நிறுத்தி வச்சுருவாங்க, அவர் பேசுகிற பேச்செல்லாம் கேட்காதரா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம செண்பகவல்லி பார்த்திங்கன்னா பாலும் குடியில் தள்ளுறதுக்காக நம்ம செண்பகவல்லி போராடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான், அதாவது நம்ம ரம்யா மருமகளாக வந்த பிறகு தான் தான் பிள்ளையோடைய வாழ்க்கையே நானே கெடுத்துட்டனே அப்படின்ற மாதிரி நிலைமைக்கு வந்து நம்ம அதாவது நம்ம செண்பகவல்லியே வந்து நினைக்குவாங்க. அது நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம அண்ணன் இப்படியெல்லாம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரமே வந்து நம்ம அண்ணன் நினைக்கிறது நடக்கணும், இந்த கல்யாணம் நிற்கணும் அப்படின்ற போராட்டம் எடுக்கணும். அடுத்ததான் என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம போகிறது வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.